ஓம் நம சிவாய. இன்னைக்கான வீடியோ என்னன்னா, நம்ம பல பேருக்கு பல நாளா இருக்கிற கேள்வி. ஊருக்கே உதவி பண்ணாரு விஜயகாந்த் சாரு, எவ்வளோ இல்லாதப்பட்டவங்களுக்கு அன்னதானம் கொடுத்தாரு, நல்ல எண்ணம் கொண்டு இருந்தாரு. அப்படி இருந்தும் கடவுள் ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேரு பல இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, விஜயகாந்த் இந்த பிறவியில அவர் அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகமும் இந்த பிறவியில அனுபவிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் அவரு பிறவற்ற நிலைக்கு போயிட்டாரு, அதாவது இறைவன் அடி சேர்ந்துட்டாரு, முக்தி அடைஞ்சிட்டாரு. அப்போ என்ன காரணம்னா, அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு. எவ்வளவோ அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டாரு, ஓகே. அவரோட ஹெல்த்த அவரு ப்ராப்பரா கவனிக்கல, தகுந்த உடற்பயிற்சி இல்லாம, தகுந்த ஃபுட்டு ஹாபிட்ஸ், இந்த மாதிரி ஷூட்டிங்ஸ், இந்த மாதிரி அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரோட உடல்நிலை இந்த மாதிரி டயபெட்டிக்ஸாலையும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. என்ன சுகத்தங்க அனுபவிக்கல அவரு. மக்கள் மனதுல நீண்டா இடம் பிடிச்சிட்டாரு, எதிர்கட்சி தலைவரா ஆயிட்டாரு, நடிகர் சங்கம் கடனெல்லாம் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மைக்க கொண்டு போயிட்டு ஒருத்தர்கிட்ட யாருக்கிட்டையாச்சும் நீங்க போய் கேளுங்க, விஜயகாந்த் கெட்டவர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படியாற்பட்ட ஒரு மனுஷன். அந்த மாதிரி அவரு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பிறவா நிலையில அந்த இறைவன் அடி அவர் சேர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர் இப்படி பண்ணிட்டாரு, கடவுள் இவ்வளவு பண்ணி தர்மம் பண்ணா கடவுள் இப்படி பண்ணிடுவாரு, அந்த மாதிரி தாட் யாருக்கும் போக வேண்டாம். அவரு இனிமே இந்த மனுஷன் இந்த பூமியில அவர் பிறக்க மாட்டாரு, இறைவன் அடி சேர்ந்துட்டாரு. இதெல்லாம் நீ எப்படி சொல்றன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ ஞானிகள், சித்தர்கள் இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்மளோட சேனல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது. மறக்காம நம்மளோட சேனல் இணைந்திருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லி இந்த ஒரே